டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சார்பில் தனியார் கல்லூரிகள் முறையாக ஆய்வு செய்யப்படவில்லை என ஆர்டிஐ மூலம் தெரியவந்துள்ளதாகவும், இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறப்போர் இயக்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ மகேஸ்வரன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிவேதா, தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரிகளுக்கான இணைவு பெறுவதற்கான ஆய்வு மற்றும் பேராசிரியர்கள் மாணவர் விகிதத்திலே ஒரு பெரும் முறைகேடு நடந்ததாக கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ஒரு பெரும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அறப்போர் இயக்கம் அதை ஆதாரப்பூர்வமாக பல்வேறு விஷயங்கள்ல வெளியிட்டிருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் சட்ட கல்லூரிகள் இணைவு பெறுவதற்கான ஆய்வில் பெரிய அளவுல மோசடி முறைகேடு நடந்திருக்கு என்று தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக பெற்றிருக்கிற தகவல்கள் தற்பொழுது அம்பலப்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 15 அரசு சட்டக்கல்லூரிகள் இருக்கு, அதே போல தனியார் சட்டக்கல்லூரிகளும் இருக்கு. அந்த தனியார் சட்டக்கல்லூரிகள், அரசு சட்டக்கல்லூரிகள் எல்லாமே தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழே வருது. இந்தியாவிலே ஒரு முன்மாதிரி பல்கலைக்கழகம் என்றும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தை சொல்லுவாங்க. அனைத்து வகையிலும் முன்னுதாரணமாக இந்த பல்கலைக்கழகம் செயல்படுகிறது என்று தமிழ்நாடு அரசனுடைய சட்டத்துறை கொள்கை விளக்க குறிப்பு சொல்லுது. ஆனால் நடைமுறையில பாக்குறப்ப தனியார் சட்டக்கல்லூரிகளை தொடங்குவதற்கு ஒரு வரையறையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது. அதுல பல்கலைக்கழக நிதி நல்கை குழு கொடுத்திருக்கிற வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பின்பற்றணும். அந்த அடிப்படையில மாணவர் ஆசிரியர் விகிதாச்சாரம் பின்பற்றப்பட வேண்டும். தகுதியான பேராசிரியர்களை நியமிக்க வேண்டும். உரிய உள்கட்டமைப்பு வசதி இருக்கணும். குறிப்பா இப்ப நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதியானா 5 ஏக்கர் பகுதியில இருக்கணும். மாநகராட்சி நகராட்சிக்கு வெளியிலன்னா 10 ஏக்கர் பகுதியில அமையணும். அதே போல தொழிற்சாலைகள், குவாரிகள், திறந்தவெளி சிறை உள்ளிட்ட இதுக்கு பக்கத்துல சட்டக்கல்லூரி அமையக்கூடாது. இப்படி எல்லாம் நிறைய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கொடுத்திருக்காங்க. இந்த கல்லூரிகள் இணைவு பெறணும்னாக்கா ஒரு ஆய்வுக்குழு பல்கலைக்கழகத்தின் மூலம் அமைக்கப்படும். அந்த ஆய்வுக்குழு சென்று ஆய்வு செய்து அவர்களுக்கு இணைவு வழங்கலாம் என்ற ஒரு ஒப்புதலை அந்த ஆய்வுக்குழுடைய தலைவர் கொடுப்பாங்க. அதற்கு பிறகு பல்கலைக்கழக சிண்டிகேட்ல கொடுத்து ஒப்புதல் பெற்று இணைவு அங்கீகாரம் என்பது வழங்கப்படும். இது வழக்கமான நடைமுறை. ஆனா தமிழ்நாட்டுல 10 தனியார் சட்ட கல்லூரிகள்ல ஆய்வு என்கிற பெயர்ல ஒரு ஆய்வு முறையா நடக்கல, அதுல ஒரு பெரும் முறைகேடு நடந்திருக்கிறதா ஆர்டிஐ தகவல் தற்பொழுது வெளிப்படுத்திருக்கு. எப்படி அதை முறைகேடுன்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஒரே நாள்ல 3 வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிற பல்கலைக்கழகங்கள்ல போய் ஆய்வு செய்திருக்காங்க. அதன்படி 2024-25 கல்வியாண்டு, 25-26 கல்வியாண்டுக்கான ஆய்வு என்பது 2024 ஜனவரி 1, ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1 ஆகிய தேதிகள் நடந்திருக்கு. அதுல ஜனவரி 30ஆம் தேதி மட்டும் திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு தனியார் கல்லூரி, அதே போல புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு தனியார் கல்லூரி, நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு தனியார் கல்லூரி. இந்த நீங்க திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை இதனுடைய தூரத்தை நீங்க பார்க்கணும். அப்ப இந்த 3 கல்லூரிகள்லயும் ஒரே நாள்ல இந்த ஆய்வுக்குழு இணைவுக்கான அங்கீகாரத்தை வழங்குற ஆய்வுக்குழு ஆய்வு செய்திருக்கிறதா ஆட்சி தகவல்ல அவர்களே வெளியிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல அதுக்கு அடுத்த நாள் ஜனவரி 31ஆம் தேதி 4 இடங்கள்ல இருக்கிற கல்லூரிகள்ல போய் இவங்க ஆய்வு செய்திருக்காங்க அப்படின்னு ஆர்டிஐ தகவல் வந்திருக்கு. எப்படி இது நடைமுறை சாத்தியம்? அப்ப இந்த ஆய்வு என்கிற பெயர்ல இந்த பல்கலைக்கழகத்தினுடைய இந்த இணைவுக்கான ஆய்வுக்குழுவினுடைய தலைவராக பாலாஜி முனைவர், அதே போல ரகுநாத ரெட்டி, அருண் இவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த ரகுநாத ரெட்டி யாரு அப்படின்னாக்கா, பாரத் பல்கலைக்கழகத்துல டீனா இருக்கிறவர். ஒரு தனியார் பல்கலைக்கழகம், அது ஒரு அரசியல் தலைவருடைய கல்லூரி என்று சொல்லுவாங்க. அப்ப இப்படி அரசியல் பின்புலம் உள்ள ஒரு கல்லூரியில இருந்து இருக்கிற ஒருத்தர் இந்த ஆய்வுக்குள்ள இருக்காரு. இவங்க ஒரே நாள்ல 3 வெவ்வேறு இடங்கள், திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டைன்னு போய் ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுல இவர்கள் மட்டுமல்ல, பொதுப்பணித்துறையுடைய ஒரு அதிகாரி அலுவலர் ஒருத்தர் அதுல இருப்பாங்க. ஆக இப்ப பொறியியல் கல்லூரிகளுக்கு இணைவு பெறுவதற்கும் அதுல பணியாற்றுகிற பேராசிரியர்கள் ஒரே பேராசிரியர் பல கல்லூரிகளில் பணியாற்றுறது என்பதெல்லாம் ஆதாரப்பூர்வமா வெளியிடப்பட்ட சூழல்ல நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு பெரிய விழா எடுத்தாங்க. ஆனால் நடைமுறை என்பது என்று பார்க்கின்ற பொழுது பொறியியல் கல்வியாக கழகங்கள்ல நிதி இல்லாம தள்ளாடுறதையும் ஒரு பக்கம் பார்க்க இருக்கிற சூழல்ல சட்டம் என்பது எல்லோருமே ஒரு கடைசி நம்பிக்கையாக எல்லோரும் நாடுவது நீதிமன்றங்களை தான். அந்த நீதியை வழங்குவதற்கும் தங்கள் தரப்பு நியாயங்களை எடுத்துரைப்பதற்கும் வழக்குரைஞர் பணி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த வழக்குரைஞர்களை உருவாக்குகிற
தனியார் சட்ட கல்லூரிகள் இணைவு பெறுவதற்கு இப்படி ஒரு மோசடி நடந்தால் அங்கு படித்து வருகிற சட்ட பட்டதாரிகள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இது எழுப்பி இருக்கிறது. எல்லாவற்றிலும் முன்னுதாரணம் என்று சொல்கிற சட்டத்துறையுடைய கொள்கை விளக்க குறிப்பு நடைமுறையில இப்படி மாறுபட்டு இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறப்போர் இயக்கம் தமிழ்நாடு ஆளுநர், தமிழ்நாடு முதலமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் உள்ளிட்டோருக்கெல்லாம் புகார் கொடுத்திருக்காங்க. அரசு என்ன பதில் சொல்ல போகுது, என்ன நடவடிக்கை எடுக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் குறித்து வெளியிட்ட அந்த வீடியோவும் பார்க்கலாம். கேட்டார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் இருக்கக்கூடிய தனியார் சட்ட கல்லூரிகளை ஆய்வு செய்வதில் குளறுபடிகளும் மோசடிகளும் நடந்திருக்கு. கடந்த ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்துல பேராசிரியர்களை போலியாக கணக்கு காண்பித்து தனியார் இன்ஜினியரிங் கல்லூரிகள் நிறைய பேர் அப்ளிகேஷன் வாங்கினதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம், வெளிப்படுத்தியிருந்தோம், பார்த்திருப்பீங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம். இந்த காலகட்டத்துல அறப்போருக்கு சில புகார்கள் வருது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாசத்துல தென்காசியில கூடிய ஒரு தனியார் சட்ட கல்லூரி மாணவி சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணதாகவும் அங்க பெரும் போராட்டம் நடந்ததையும் பார்த்திருக்கோம். சமீபத்திலையும் சட்ட கல்லூரிகள்ல போராட்டங்கள், பிரச்சனைகள் நடக்கிறத பார்க்கிறோம். இந்த சமயத்துல அறப்போர் இயக்கத்துக்கு தனியார் சட்ட கல்லூரிகளையும் ஆய்வுகள் மேற்கொள்றது முறையாக மேற்கொள்ளப்படவில்லை. பேராசிரியர்கள் போதிய அளவுக்கு இல்ல. ஐவாஸ்க்கு தான் இங்க ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது அப்படின்னா நமக்கு புகார்கள் வருது. இந்த புகார்கள் வந்ததை அடுத்து நம்ம ஆர்டிஐ போட்டு தகவலை திரட்டுறதுக்கு முயற்சி பண்றோம்.